ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா செகண்ட்ராபாத்தில் எங்களோட ஒன் டே லைஃப் ஆக்டிவிட்டீஸ் ஃப்ரம் மார்னிங் டு ஈவினிங் பார்க்கலாம். தனஸ்ரீயோட ஸ்கூல் டைமிங் வந்து மார்னிங் 7 o'clock அவளுக்கு வந்து பஸ் வரும். ஸ்கூல் ஸ்டார்ட் அட் 7:30. ஸோ மார்னிங் வந்து அவள் பிரேக்ஃபாஸ்ட் வந்து வீட்டில் சாப்பிட மாட்டாள். அவளுக்கு வந்து ஸ்கூலில் 10:30க்கு வந்து அவளுக்கு பிரேக் டைம். அந்த டைமில் தான் அவள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவாள். மார்னிங் அவளுக்கு தேவையாக இருந்தால் மட்டும் ஏதாவது குடிச்சிட்டு போவாள், மில்க் அந்த மாதிரி. ஸோ அவளுக்கு வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் இன்றைக்கி என்ன ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்னா ப்ரெட் ஆம்லேட். இங்கெல்லாம் அவளுக்கு மட்டும் தான் ப்ரிப்பேர் பண்ணும் அப்படிங்கிறனால நானும் 6 o'clock தான் எழுந்திருப்பேன். ஸோ அவளுக்கு இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ப்ரெட்டும் ஸ்நாக்ஸுக்கு ஆப்பிளும் வச்சுட்டு அதுக்கப்புறம் அவளை போயிட்டு எழுப்பிட்டு அவளுக்கான யூனிஃபார்மை ரெடியாக வச்சு அவளை ரெடி பண்ணிவிட்டு பஸ் ஸ்டாண்டு கூப்பிட்டு போகிற டைமிங் வந்து இங்கேருந்து 7 o'clock போகும். என்னோடய கிளாக்கில் ஒரு 5 minutes எப்பொழுதுமே ஃபாஸ்ட்டாக வச்சுருப்பேன். ஸோ 6:55க்கு இங்கேருந்து போகும். எங்களோட வீட்டிலருந்து அந்த ரோடு வரைக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கும். அந்த ஸ்ட்ரீட்டில் நடந்து போயிட்டு வெயிட் பண்ணால் பஸ் பர்ஃபெக்ட் டைமிங்க்கு வந்துடும். 7:75க்கெலாம் பஸ் வந்துடும். அதுக்கப்புறம் அவள் போனதுக்கப்புறம் அந்த வீட்டை எல்லாத்தையும் நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு பெட்டை எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டை பண்ணுவேன். என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சதும் மேக்ஸிமம் பாத்திரத்தை எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சுட்டு அரிசி ஊற போட்டுட்டு வீட்டை எல்லாத்தையும் துடைச்சிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ட்ரெஸ் வாஷ் பண்ணுறதுக்கு ஊற வச்சுருப்பேன். அதையும் வாஷ் பண்ணுவேன். ஸோ வாஷிங் மிஷின் நான் யூஸ் பண்ணுறதில்ல, சிங்கிளாக 2 பேருங்கிறனால. அப்புறம் துவைச்சிட்டு மொட்டை மாடியில் கொண்டு காய போட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து பூஜையை ஸ்டார்ட் பண்ணுவேன். டெய்லி குளித்து முடித்ததும் பூஜை பண்ணிவிடுவேன். அதுக்கடுத்து பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் டைமிங் கிடைக்கும். அந்த டைமிங்கில் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பேன். அப்புறம் மொபைல் பார்க்குறதா இருந்தால் பார்ப்பேன், இல்லை ரிலேஷன்ஸ்க்கு எல்லாேருக்கும் ஃபோன் பேசுகிறதா இருந்தால் அந்த டைமிங்கில் பேசிவிடுவேன். அதுக்கப்புறம் ஒரு 12 o'clock அப்புறம் ரைஸ் அடுப்பில் போட்டுட்டு கிரைண்டிங் ஒர்க்கு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு சமையலை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவளோட டைமிங் வந்து 2:20க்கு கூப்பிட போகணும். ஸோ அதுக்கு முன்னே சாப்பிட்டு முடிச்சுட்டு 2:20க்கு கூப்பிட போவேன். என்னோடய ஃப்ரெண்டு வந்து பக்கத்தில் இருக்கிறாங்க, அவங்களும் நானும் சேர்ந்து தான் போவோம். போயிட்டு அந்த ஸ்ட்ரீட்டில் தனஸ்ரீயை போயிட்டு மெயின் ரோட்டில் போயிட்டு பிக்கப் பண்ணிவிட்டு வருவோம். மேக்ஸிமம் நாங்கள் வந்து கூப்பிட போயிடுவோம். பிகாஸ் அப்பப்போ டாக்ஸோட தொல்லை ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் மேக்ஸிமம் போயிட்டு அவங்கள பிக்கப் பண்ணிவிட்டு வர்றது சேஃப்டியாக இருக்குங்கிறனால நாங்கள் கரெக்டாக டைமிங்கு போயிடுறது. வந்துட்டு அதுக்கடுத்து ஆஸ் யூஷுவல் மேடம் வந்து ரெடி ஆவாங்க. அவங்களோட டிஃபன் பாக்ஸு, வாட்ரு பாட்டில் எப்பொழுதும் இல்லை, அவங்களுக்கு எப்போல்லாம் தோணுதோ அதை மட்டும் எப்பொழுதும் எடுத்துக்கொண்டு சிங்கில் வச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு மேடம் வந்து டிவி பார்க்க உட்காந்துருவாங்க. ஸோ கொஞ்சம் நேரம் நான் வந்து வந்ததுலேருந்து அந்த 4 o'clock வரைக்கும் நான் மேக்ஸிமம் அவளை வந்து டிவி பார்க்க அலோவ் பண்ணிவிடுவேன். அந்த டைமிங்லேயே மேடம் வந்து லஞ்சை முடிச்சுட்டு டிவி பார்த்துட்ருப்பாங்க. ஸோ 4 o'clock உள்ளே தான் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் வந்தாங்கன்னா மீட் பண்ணுவாங்க. இது வந்து பக்கத்து வீட்டில் இருக்கிறாங்க ஆர்த்தி மோக்ஷிதான் 2 பேர் இருக்கிறாங்க. அவங்க இங்கே வந்தாலும் சில சமயத்தில் இவளும் அங்கே போயிட்டு விளையாடுவாள். அந்த 4 o'clock நான் மேக்ஸிமம் விளையாடுறத கம்ப்ளீட் பண்ண சொல்லிடுவேன். அதுக்கடுத்து 4 to 5 அந்த மாதிரி ஒர்க்கில் மேடத்தை கொஞ்ச நேரம் படிக்க வைக்கிறது. 6க்கு அப்புறம் நான் தண்ணி பிளான்ட்டுக்கு எப்போவாச்சும் தண்ணி ஊற்றுறது, இல்லைனா ஓனரே ஊற்றிக்குவாங்க. அப்புறம் அவளுக்கு அந்த 6 o'clock உள்ள ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவளுக்கு ப்ராஜெக்ட் ஒர்க் இருந்துச்சுன்னா அதையும் செய்வேன். அதுக்கப்புறம் நைட் டின்னர் மேக்ஸிமம் எங்களுக்கு வந்து தோசை தான் இருக்கும். ஏன்னா அதுதான் ஈஸி டைஜஷனுங்கிறனால தோசை தான் சாப்பிட்றது. அப்புறம் சிங்க் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி. ஸோ இதான் எங்களோட டெய்லி லைஃப்.